அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சில பல யோகங்கள்லாம் கிடைக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த விஷயங்களில் எதில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க கொடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மகர ராசி நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரிடமோ எதிர்த்து நிற்பதை வெறுக்கிறார்கள். மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் கோவப்படும் போது கூட சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க. புரிதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். மகர ராசி என்பவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழ்நிலை உற்சாகமாக வைத்திருக்க முயற்சி எடுப்பாங்க. இருந்தாலும் கூட அவர்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலக கூட தயங்க மாட்டாங்க. மேலும் மகர ராசிக்காரர்கள் அற்புதமானவங்க, மென்மையானவங்க, நாகரிகமானவங்க. ஆனால் நேரம் வரும்போது தங்களுடைய உறுதியை காட்டுவாங்க. குறி தவறாத அம்பு மாதிரி குறிக்கோள் தவற மாட்டீங்க. நீங்கள் கள்ளக்கபடம் இல்லாத வெள்ளை உள்ளத்திற்கு சொந்தக்காரங்க தாங்க இந்த மகர ராசி அன்பர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி நல்லவங்க யாரும் கெட்டவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சொல்லிட்டு பாடுபடக்கூடியவங்க. அதே நேரத்தில் யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. மேலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அதை ஈஸியாக சமாளிப்பீங்க. எப்பேற்பட்ட ஒரு வாக்குவாதமாக இருந்தாலுமே அதையும் ஈஸியாக சமாளிப்பீங்க. 1000 பேர் உங்களுக்கு எதிராக பேசினா கூட என் மனசில் உண்மை இருக்குது, என் நாக்கில் சுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு வாக்கு வன்மையால் பல பேரை நீங்கள் துவைச்சி காய போட்டுருவீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. இந்த எண்ணம் தாங்க உங்களுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிமையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் அதிகமாக விருப்பமுடையவங்களாக இருப்பீங்க. இது நாள் வரைக்குமே அப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. சுத்தமாக கிடைச்சாதாகவும் உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியிருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு படாத பாடு பட்டுருச்சு. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மகர ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றங்களின்படி 7/4/2025 அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 10/4/2025 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 14/4/2025 அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 26/4/2025 அன்று ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 26/4/2025 அன்று கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு.
மேலும் 30/4/2025 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நினைத்ததோடு அதாவது நினைச்சதெல்லாமல் செயல்பட நினைத்து எல்லாமே அடைய முடியும் என்று நினைக்கக்கூடிய சிறப்பம்சம் கொண்ட இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எடுத்த காரியம் அனைத்துமே கைக்கூடி வரும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்கும். தாயின் உடல்நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேண்டும். வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்களுடைய மனம் விரும்பும்படியான வெற்றிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க போகுது. பிற இடங்களுக்கு மாறுதலும் கிடைக்கும். உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உயரும். உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நடக்கும். வேலையில்லாமல் இருப்பவங்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க. மேலும் தொழிலதிபர்கள் கடந்த காலங்களில் மனதில் இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பால் பண்ணை வைத்திருப்பாங்க. தகுந்த முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பெறுவாங்க. பெண்கள் நீண்ட நாட்களாக சந்தன பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தைகள் பிறக்கும். வாழ்க்கை துணை அன்போடு இருப்பீர்கள். பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு தானாகவே வந்து தக்க சமயத்தில் உதவி கொடுப்பாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும், ஒப்பனையாளர்களுக்கும், ஆடை வடிவமைப்பாளர்களுக்கும், பாடல் சம்பந்தப்பட்டவர்களுக்கும், நடன கலைஞர்களுக்கும் நிறைய விதமான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். மேலும் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு தாங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இழந்த பதவி, நற்பெயர் மீண்டும் கிடைக்கும். எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும். மாணவர்கள், தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவார்கள். மேலும் நண்பர்கள் படிப்பில் ரீதியாக, குடும்ப ரீதியாகவும் தகுந்த ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சமூக சேவைகளில் அதிக ஆர்வத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் காட்டுவீங்க. மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களை பெறுவாங்க. அரசு ஊழியர்களின் வேலைப்பளு குறையும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு, விரும்பிய இடத்திற்கு மாறுதல்கள் போன்றவை வந்து சேரும். மேலும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மைகள் தரும் நாளாக இருக்கும். தொட்ட காரியம் அனைத்திலுமே நன்மை கிடைக்கும். நல்ல வருவாயும் அடைவீங்க. குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. தம்பதிகளுக்கிடையே இணக்கம் கூடும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இனிதே நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாட்களில் அனுமான் கோவிலை வலம் வர ரொம்ப நல்லது உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிலை மாலை கட்டி அனுமானுக்கு சூடவும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், புதன், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 8, 9, 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 2, 3, 29, 30 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம மகர ராசியை சேர்ந்தவங்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும். அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி 7 மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.